ஹாய் நண்பா! வெல்கம் டூ ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஆவடியில் இருக்கக்கூடிய ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னை ஆவடியில் இருக்கக்கூடிய ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 8 தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஜூன் 8லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22 ஜூன் வந்து மாலை 4:45 இதுக்கு க்ளோஸ் ஆகுது. அதுக்குள்ளே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 24 வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு மேக்ஸிமம் 24, ஓபிசிக்கு 27, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 29. அடுத்து வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ்லேருந்து 10 இயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடையாது, இது வந்து அப்ரெண்டிஸ் தான். இது வந்து ட்ரைனிங் மாதிரி, ட்ரைனிங் ப்ளஸ் சேலரி, இந்த இதுக்கு வந்து சேலரியும் உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஐடிஐயாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50% மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் 10th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து ஈச் வந்து 40% மேலே மார்க் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஐடிஐ பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கேண்டிடேட் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே போல் வந்து நீங்கள் வந்து இது என்சிவிடி ஆர் எஸ்சிவிடியில் வந்து நீங்கள் வந்து ஸ்கில் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. ஃபிட்டர் பார்த்தீங்கன்னா நான் ஐடிஐயில் வந்து மொத்தம் வந்து அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 16, ஓபிசிக்கு 6, எஸ்சிக்கு 7, டோட்டல் வந்து 32 வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மெஷினிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 36 வேக்கன்சியும், வெல்டருக்கு பார்த்தீங்கன்னா 24 வேக்கன்சியும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து நான் ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 92 வேக்கன்சி இருக்குது. அடுத்து வந்து ஐடிஐ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியனுக்கு வந்து 38 வேக்கன்சியும், எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு வந்து 10 வேக்கன்சியும், ஃபிட்டருக்கு வந்து 45, மிஷினிஸ்ட்டுக்கு 43, பெயிண்டருக்கு 5, வெல்டருக்கு 20, மொத்தம் 161 வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், உங்களோட இதில் வந்து மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அவங்க லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் செல்ஃப் அட்டஸ்டட் இன் ஜெராக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து அதில் அட்டாச் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதாவது 10th மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, டிசிஆர், நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட், ஐடிஐ முடித்ததுக்கான சர்டிஃபிகேட், ஐடிஐ மார்க் ஷீட்டு, ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இது மாதிரி நேஷ்னல் ஒரு பாஸ்புக்கு, பேங்க் பாஸ்புக், அதாவது நேஷ்னலைஸ் பேங்க்கில் உள்ள உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே பாஸ்புக்கு, நீங்கள் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி இதில் டேட்டு பிளேஸை மென்ஷன் பண்ணிட்டு சைன் பண்ணி சென்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்து வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அதில் நீங்கள் ஃபில் பண்ணும்போது நேம் வந்து எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அந்த நேம் நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களோட 10th ஆர் ஐடிஐ சர்டிஃபிகேட்டில் உள்ள நேம் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவ் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் மெசேஜ் எல்லாம் இமெயில் ஆர் எஸ்எம்எஸ் மூலியமாக தான் சொல்லுவோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் அதில் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 3 மாதத்துக்கு உள்ளே எடுத்ததாக இருக்கணும், பழைய ஃபோட்டோவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நேம், ஆதார் கார்டு வந்து சர்டிஃபிகேட்லேயும் ஆதார் கார்டுலேயும் ஒரே நேமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களோட ரிலவெண்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி
ஆர்டினரி போஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அந்த கவரில் வந்து 59th பேட்ச் ட்ரேட் அப்ரண்டிஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த டேட் அதாவது ஜூன் 22க்குள்ளே வந்து நீங்கள் இவங்களுக்கு அனுப்புறது மாதிரி இருக்கும். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, த சீஃப் ஜெனரல் மேனேஜர் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னை 6,54,000 தமிழ்நாடு அப்படிங்கிற அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஜாப்க்கு ஒருத்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. அதாவது 10th ஆர் ஐடிஐயில் நீங்கள் எடுத்த மார்க்ஸை வச்சு அவங்க செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. இந்த அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து சேலரியும் இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா நான் ஐடிஐ கேண்டிடேட்டுக்கு வந்து 5,000லேருந்து 6,000 வரைக்கும் ஃபஸ்ட் இயருக்கும், செகண்ட் இயருக்கு வந்து 5,500லேருந்து 6,600 வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஐடிஐ முடித்தவங்களாக இருந்தால் ஃபஸ்ட் இயருக்கு மந்த்லி வந்து 7,700ம், செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 8,050 வந்து மாத சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. முன்னாடியே சொன்னது மாதிரி வந்து நீங்கள் நேஷ்னலைஸ் பேங்க்கில் உங்களோட பாஸ்புக் வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிளியராக வந்து அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுறது மாதிரி இருக்கும். நான் ஐடிஐ கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, 10th சர்டிஃபிகேட், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுறது மாதிரி இருக்கும். அது கூட நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா ஐடிஐ சர்டிஃபிகேட், அடுத்து வந்து நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபைல் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.